ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் இருக்கக்கூடிய லக்னங்களை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். கமெண்ட்லேயே அடுத்தடுத்த லக்னங்களுக்கு எப்போ சொல்வீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அடுத்தது துலாம்லேருந்து மீனம் வரைக்கும் சார் என்னென்ன கிரகங்கள் சேர்ந்துருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல போகிறார். வாங்க பார்க்கலாம். துலாலகனம் சனியோ சந்திரனோ இந்த கிரகம் ரெண்டும் சேர்ந்து இருந்துச்சுன்னா, இல்லை எனக்கு சனி போகணும் சந்திரன் போகணும் பார்வையில் இருக்குது செயற்கையில் இருக்குது அப்படின்னு ஏதாவது ஒன்றில் சேர்ந்துருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன கஷ்டங்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, புரிகிறது இல்லை புரிஞ்சிச்சுனாலும் அதை செயல்படுத்த முடியாது, செயல்படுத்தினாலும் அதுலேருந்து ரிசல்ட் வராது. நீங்கள் அதாவது புத்திசாலித்தனமான ஒரு முட்டாள் எப்படி இருப்பார், வாழ்க்கை அப்படி தான். ஒரு 100 பேரை வச்சு நம்ம கேட்கும்போது இது அவங்களுக்கு ஆமாங்க இப்படி தான் இருக்கா அப்படி தான் இருக்கும். இந்த காலகட்டம் போகும்போது துலாலக்கணம் போகும்போது இந்த 10 வருஷத்துக்கு நீங்கள் என்ன காரணத்தால் கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. எதுக்கு காரணம் தெரிஞ்சால் ரைட் தானே. காலில் முள் குத்துனுச்சு எனக்கு கால் வலிக்குது, இல்லைங்க கால் முள் குத்தவே இல்லை நஷ்டமாக உட்காந்து கால் வலிக்குதுன்னா காரணம் வேணும்ல எனக்கு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் மறுபடியும் தயவு தான் சொல்கிறது. நீங்கள் இந்த கிரகம் சேர்ந்துருந்துச்சுன்னா, நான் பொதுவாகவே 12 லக்கணத்துக்கு கிரக சேர்க்கையில் எழுதிட்டு எந்த காரண காரியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியது இதுதான். இல்லை சனி சந்திரன் மட்டும் இருந்துச்சுன்னா ஒரு விரக்தி, ஒரு வெறுப்பு, ஒரு பொறாமை, ஒரு குணங்களோட ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஏன் என்னடா வாழ்க்கை அது அப்படிங்கிறது ஒரு பெரிய வாழ்க்கை. இதே விரிச்சு கிடக்கணும். இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்தளவுக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா சூரியனும் குருவும் சேரவே கூடாது. சூரியன் குரு சேர்ந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளவுதான், எல்லாமே இருக்கும். ஒரே நாள் ராஜா, ஒரே நாள் ஜீரோ. ஹீரோலேருந்து ஒரே நாள் என்ன பண்ணுவார், ஹீரோ ஆகிடும். கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துலேயும் எப்படின்னா முடிவுகள் எல்லாமே தவறாகும். எது எடுத்தாலும் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏதோ கஷ்டப்படுறதெல்லாம் நல்லா கஷ்டப்படுவாங்க, உழைக்கிறதுல நல்லா உழைப்பாங்க. ஆனால் அந்த உழைப்புகள்லாம் ஊதியம் வரும், உழைப்புக்கேற்ற வேலை நடக்கணும் பாருங்கள். ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குகிறோம், 10 பேர் வேலை நடக்கணும்ல, நடக்குமா என்ன பண்ணும், என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கே ஒரு கப்பலில் ஒரு தண்ணிக்குள்ளே முழுகுது, எங்கே ஓட்டன்னு தெரிஞ்சாதாங்க அந்த ஓட்டையை நீங்கள் அடைக்க முடியும். இப்படி தான் இந்த கிரகம் இருந்துச்சுன்னா, இப்போ இவரால் பிரச்சனை இல்லை இவரால் பிரச்சனை இவங்களால் பிரச்சனைனா யாரோ ஒருத்தரால் பிரச்சனைனா தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம 4 பக்கத்துலேருந்தும் நம்மளுடைய எனர்ஜி என்ன பண்ணும் அப்படின்னா தவறாக தான் முடிவெடுக்க வைக்கும். ஓகே சார், விருச்சிகம் 0 to 0 அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. தனுசு லக்னம் எப்படி சார் இருக்கும், எந்த கிரகங்கள் சேரக்கூடாது? பொதுவாகவே செவ்வாயும் புதனும் சேரக்கூடாது. செவ்வாயும் புதனும் சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த விருச்சகத்தோடைய ஒரு மறு உருவமாக தான் தனுசு இருக்கும். நீங்கள் ஒரு ராசி கட்டத்துலேருந்து இன்னொரு ராசி கட்டம் வரும்போது தொடர்ச்சியாக நீங்கள் அந்த செயலை செய்கிறதுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் விருச்சகத்தில் இருக்கீங்க, இந்த விருச்சகத்தில் இந்த செயல் செய்யும்போது தனுசு லக்கணத்து இந்த கிரகம் 2 சேர்ந்துருக்குன்னு வச்சுங்களேன், செவ்வாயும் புதனும், அதனுடைய பிரதிபலிப்பு செய்யும். அங்கே என்ன சொன்னேன், கோல் சொல்கிறதுன்னு சொன்னால் இது அப்படியே அதை செய்யும் தனுசு. நீங்கள் இந்த பண்பு நலன்கள் இந்த மாற்றம் என்ன பண்ணும், அதை அப்படியே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் வேலைன்னு சொல்லும் பாருங்கள், தூண்டி விட்றதுன்னு சொல்லுவோம் தெரியுமா. இந்த பிள்ளைய என்ன பண்ணுவான், தொட்டிலையும் ஆட்டி விட்டு தொட்டிலையும் ஆட்டி குழந்தையும் கிள்றதுன்னு சொல்லுவாங்க சார். அப்போ என்ன பண்ணும், குழந்தை என்ன பண்ணும், அழுவும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மற்றவர்களுடைய நிகழ்வுகளை அது யதார்த்தமாக தான் சொல்லுவாங்க, ஆனால் பார்க்கக்கூடிய விதம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தரை பற்றி நம்ம பேசும்போது நல்லதாக கெட்டதோ அது பேசும்போது இன்னொருத்தர்கிட்ட போகும்போது நாளைக்கு நம்மளை பற்றி தானே பேசுவாங்க. தனுசு லக்னம், தனுசு ராசி, தனுசு ஏஎல்பி போணுச்சுனாலே தயவு செய்து இந்த வேலை செய்யவே கூடாது, அடுத்தவங்களை பற்றி பேசவே கூடாது. அந்த கோல் முட்டிடுற வேலை, நேரத்தையும் அவர் பேசிக்கிட்டாரு, உன்னை பற்றி உனக்கு தெரியுமா,
இப்போ நம்ம 2 பேரும் இருக்கும்போது அவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தரை பற்றி நம்மள்ட்ட பேசிக்கிட்டு ஏதோ ஒரு தகவல் சொல்லுவார். நம்ம எதார்த்தமாக என்ன பண்ணுவீங்க, அவர் ஆமாங்க அவர் அப்படி தாங்க பணம் வாங்கிட்டு கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னு சொன்னால் நேராக வீட்டுக்கு கிளம்ப மாட்டார், நேராக அவர் வீட்டுக்கு போவார். அவங்கள்ட்ட போய் அவங்கள்ட்ட இதை சொல்லிடுவாங்க, அவர்கிட்ட உங்களை சொன்னா பத்தி இப்படி இது சொல்றாங்க. அவரை பாதிக்குதோ இல்லையோ, அவர் குடும்பத்தை பாதிக்குதோ இல்லையோ, அவங்களுடைய வம்சாவளிகளுக்கும் இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் ஏற்படுத்தப்படும் வரும்போது, காலம் கடந்து வரும்போது இது தெரிய வரும். இது என்ன கடைசியாக என்ன நடக்குங்கிறீங்க? பிள்ளைக்கு வேலை இல்லாமல் இப்போ பையனுக்கோ பொண்ணுக்கோ வேலை இல்லாமல் போகும், சங்கடமாக இருக்கும். இது ஏன் செய்யணும்? உங்களை பற்றி பேசுகிறது ஏன் இன்னொருத்தரை பற்றி பேசணும்? சார் இதுக்கும் நோய்க்கு என்ன சார் சம்மந்தம், இல்லை இதுக்கும் என்ன சார் பிரச்சனை? ஆரம்பமே இங்கே தான் ஆரம்பிக்குது. கடன் மட்டும்தான் பிரச்சனையா, நோய் மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனையா? பெரிய ஒரு நிகழ்வு வந்து இந்த ஒருத்தரை பற்றி ஒருத்தர் வந்து பேசுகிறது. நீங்கள் தெரியலை நினைக்கிறீங்க, அதையாவது கண்டுபிடிச்செல்லாம் இது கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்கல்ல. நீங்கள் இப்போ நம்ம ஒரு 4 பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்போம், நாங்கள் ஒரு 3 பேர் நின்று பேசிக்கிட்டு இருப்போம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் எங்களை பார்த்துட்டு நீங்கள் பார்க்காம வேற ஒரு ஃபோனில் பேசிட்டு நீங்கள் போயிடுவீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க, உண்மையில் நீங்கள் ஃபோனில் பேசினதால தான் நீங்கள் எங்கள் 3 பேர்ட்டையும் பேசல நீங்கள் நினைக்கிறீங்க. அது கிடையாது. அதுக்கு முதல் நாள் நாங்கள் 2 பேரும் என்ன நம்ம பேசியிருப்போம், உங்களை பற்றியோ இல்லை யாரோ ஒருத்தரை பற்றி உங்களை பற்றி நாங்கள் பேசியிருப்போம். உங்கள் ஆன்மாவுக்கு தெரியுமான்னா தெரியும். என்ன பண்ணுவோம், இது ஒவ்வாமைன்னு சொல்கிறோம்ல, இது அலர்ஜின்னு சொல்கிறோம்ல, உங்கள் ஆன்மாவுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் ஒத்து போகலை. அது என்ன பண்ணுது, உண்மையிலே அங்கே தான் நிற்பார், எதிர்த்தாலும் நாங்கள் தான் நிற்கிறேன், என்ன பார்க்காம போகிறா, ஏன் பேசாமல் போகிறா, என்ன ஒன்ட்டு என்ன சண்டை வளர்த்தேன் அப்படின்னு கேட்பாங்க. உண்மையிலே நீங்களும் பேசிட்டு போகணும்னு நினைக்கல, நீங்கள் உங்கள் வேலை போலும் நீங்கள் நினைக்கிறீங்க. வேலை போலவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்ன இதுதான் காரணம். இது ஆன்மா தான். என்ன கடம் அந்த ஒவ்வாமை அலர்ஜி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஆன்மாவுக்கு தெரியுமானா தெரியும். நம்ம சொல்லும்ல, என்னமோ காரணம், எனக்கு என்னமோ செட் ஆகலை, என்ன பிடிக்கல அப்படிங்கிறோம்ல. இது நல்லதுக்கும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டு முடிவெடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கங்களேன், நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் கூட இதனால் தடைப்படும், ரொம்ப கஷ்டப்படுவார். நானாக நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட நான் பேசாமல் நான் பாட்டுக்கு இப்போ என்னை பற்றி ஏதோ பேசியிருக்கேன் நினச்சிக்கிட்டு நானும் கற்பனை நினச்சிட்டு போனேன்னா என்ன நடக்கும்? இது ஒரு விதமான நோய், இது ஒரு விதமான மனநோய். நானே கற்பனை நினச்சிட்டு என்ன நடக்குங்கிறீங்க, அவர்கிட்ட எனக்கு ஒரு வேலை நடக்க வேண்டியிருக்கும், உண்மையிலே நாளைக்கு எல்லாம் நடக்காமல் போயிடும். யாரை பார்த்து பேசணுமோ அவர் பார்த்து பேச மாட்டார், யாரை பார்க்க கூட அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவார், நல்லா இருப்பீங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணுவார், அது ஒரு சண்டையாகி பெரியாக இருக்கும். அதேமாதிரி இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் வந்து அனாவசியமான கடன்கிறது இந்த தனுசில் அத்தியாவசிய கடன் இது கிடையாது. அதான் பெரிய விஷயம். இதில் அனாவசியமான கடன் இது தனுசு லக்கணத்துக்கு பொருந்தும். அப்படியே கையில் இருந்தாலும் கரையும். கையில் முதலெல்லாம் காலி பண்ணும். அடுத்தது அது ரொம்ப கவனமாக இருக்கும். அடுத்தது மகர லக்கணம் பொறுத்தளவுக்கு உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து இது கடகத்துலேயோ இல்லை மகரத்துலேயோ சுக்கிரன் இருக்கக்கூடாது. சுக்கிரன் இருந்து சூரியனோடு சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், 1-7 மற்ற இடத்துல இருந்தால் பரவாயில்ல, அது வெவ்வேறு பலன் இருக்குது. நீங்கள் எந்த உதாரணமாக வந்து கடகத்தில் இருக்குது இல்லை மகரத்தில் இருக்குது அப்படின்னா காரணம் காரியம் இல்லாத கஷ்டங்கள். சார் அவர் 5ஆம் அதிபதி சார், அவருக்கு என்ன சார் பஞ்சமா ஸ்தானாதிபதி சார், அவர் நல்லா இருக்கார் சார், லக்கணத்தில் இருக்கார் சார், 7ஆம் வீட்டில் இருக்கார் சார். 7ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா காதல் கல்யாணம் நடக்கும். காதல் கல்யாணம் வந்தோடனே பிரச்சனை ஆகிடும். பிரச்சனை ஊரை விட்டு வீட்டை விட்டு நகர்வார், இடத்த விட்டு நகர்வார். ஏன் சண்டை நடந்துச்சு, எதுக்காக சண்டை நடந்துச்சு, எந்த பொண்ணுன்னு தெரிஞ்ச பொண்ணாக இருக்கும், பையன் தெரிஞ்ச பையன், பொண்ணோடவும் பிரச்சனை ஆகும், மாப்பிள்ளையோடும் பிரச்சனை ஆகும். இவங்க 2 பேரும் வெளில போவாங்க. லக்கணத்தில் இருந்துச்சுன்னா ஜாதகர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது பிறகு வாழ்க்கை ஒரு 10 வருஷ காலம் இந்த பொண்ணும் பையனும் கஷ்டப்படுவாங்க பாருங்க. போராட்டமாக இருக்கும். போராட்டம்னு என்ன போராட்டம், அந்த போராட்டத்தை என்னென்ன சொல்ல முடியாது. யாருக்காச்சும் இருக்கான்னு கேட்டு பாருங்க. அப்படியே ஏதாச்சும் 100 பேரில் 1000 பேர் 1,00,000 பேருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி இது இந்த தனுசு லக்கணம் முடிஞ்சு மகர லக்கணம் வரும்போது இப்படி நடக்கும்போது, நான் உதாரணத்துக்கு திரும்பவும் சொன்னேன், இல்லை சார் நான் ஒரு விஷயம் ஆசைப்பட்டு நான் ஒரு விஷயத்தை வந்து வீடு கட்டினேன் சார், இடம் வாங்கினேன் சார், சொத்து வாங்கினேன் சார், அது எல்லாத்தையும் பயன்படுத்தவே மாட்டான். வாங்கி பொருளை அண்டனை கட்டிக்கிட்டு இன்னமும் அந்த ஒரு வாரமாக உட்காந்துக்கிட்டு பயன்படுத்தாமல் ஒரு 3 இடம் வாங்கக்கூடிய பணம் இருக்குன்னா 2 இடத்த வாங்கி ஒரு இடத்த கையில் காசு வச்சுட்டு சந்தோஷம் செலவு பண்ணலாம்ல. செலவே பண்ணது மறுபடியும் அதுக்கு ஒரு கடன் போட்டு அதை திருப்பி ஒரு விஷயத்த பண்ணும்.
சார் பொருள் சேர்க்கைங்கிறது நல்லது இல்லையானா பொருள் சேர்க்கை நல்லது. ஆனால் இப்போ நீங்கள் வாழாமல் நிகழ்காலத்தில் வாழாமல் எந்த உலகத்தில் எத்தனை வருஷத்தில் எப்போ வாழ போகிறீங்க? இன்னும் ஒரு 100 வருஷம் வாழ போகிறோம். நிகழ்காலம் தானே கொண்டாடணும். நான் எதிர்காலம்னு ஒன்று இருக்குது. கடந்த காலங்கிறது முடிஞ்சு போச்சு, பயன்படுத்தியாச்சு, அது முடிஞ்சு போச்சு. நிகழ்காலத்தில் நீங்கள் கொண்டாடினா தான் எதிர்காலத்தில் நீங்கள் சொந்த உறவும் நல்லா இருக்க முடியும். இன்றைக்கி வீடு கட்டினா நாளைக்கு நல்லபடியாக இருக்க முடியும். இப்போ நாளைக்கு வீடு கட்டுற நாளைக்கு வீடு கட்டணும், இன்று போய் நாளை வாங்குற மாதிரி என்ன பண்ணும்? என்ன நடக்கும்? அது போயிட்டே இருக்கும். போயிட்டே இருக்கும். நாளைக்கு 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 இது மகர லக்னத்துக்கு இந்த வந்து எவ்வளவு தான் கொடுத்தாலும் அது வந்து தீரவே தீராது. அது அது நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன். அது ஆச்சரியமாக தான் இருக்கும். அதாவது கடன் சார்ந்த விஷயங்களை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்கள் கடன் வாங்குங்க. ஆனால் கடனை வந்து உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு பொருளாகவும் பயன்படுத்துங்க. இடமா வாங்கி சேர்ப்பாங்க, வீடாக வாங்கி சேர்ப்பாங்க, சொத்தாக வாங்கி சேர்ப்பாங்க, நிலமாக வாங்கி அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கி சேர்த்துவாங்க. ஆனால் கேஷாக வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு செலவு பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு சிக்கனம் கூட ஒரு நோய் தானுங்க. செலவு ஒரு விதமான நோய், விரயம் ஒரு நோய்னா சிக்கனமும் ஒரு நோய் தானே. எதுக்கு சிக்கனமா இருக்கணுமோ இருக்கலாம். எல்லாத்துக்கும் சிக்கனமா இருந்தா நீங்கள் நான் தான் ஒரு வீடியோவோட பேசியிருக்கேன். ஒரு 10 ரூபா வாங்கி விட்டீங்கன்னா போகும். செலவு பண்ணுவாங்க. செலவு நல்லாவும் செலவு. ஒரு சில கிரக அமைப்பு இருக்கிறவங்க நல்லாவும் ஒரு 100ல் ஒரு 10 பேர் நல்லா தான் கிரக அமைப்பு. 90 பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அது என்னமோ வந்து சில பேர் தாராளமாக செலவு பண்ணுறவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு 10% பேர் இருப்பாங்க. ஏன்னா பெரும்பான்மையான விஷயங்களை தான் நான் பேச முடியும். அடுத்தது கும்பலகம். இந்த கும்பலகத்தை பொறுத்தளவுக்கு புதனும் செவ்வாயும் சேரவே கூடாது. புதனும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் ஒரு விஷயத்தை புதுசாக ஒன்று பண்ண போகிறேன். நான் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம ராகுக்கு ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ண தெரியுமா? அந்தமாரி கற்பனைக்கு எட்டாத கற்பனை. நீங்கள் அந்த மாயைக்கு மாயைன்னு சொல்ல முடியல, கற்பனைக்கு எட்டாத கற்பனைங்கிற மாதிரி நடக்கிறத பேசணும், நடக்காத எக்ஸ்ட்ரீமாக பேசணும். செவ்வாய் கிரகத்தெல்லாம் வீடு கட்டுவேன். எப்படி செவ்வாய் கிரகத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுவேன். நடக்குமா? இன்றைக்கி ரியல் லைஃப்பில் என்ன இருக்குது? பெருசாக ஒன்றும் அலட்டிக்கிறது இல்லை. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பண்ணுறதெல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு விதமான ஒரு மயக்கத்தில் தான் இருப்பாங்க. மயக்கமே இவங்களுக்கு ஒரு பெரிய தொற்று நோய் மாரி. ரியல் லைஃப்பில் வாழணும், அது கொண்டாடணும். அது கொண்டாடனா உண்மையிலே கும்பம் வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கற்பனையிலே வாழ்வாங்க. கற்பனை மாயை தானே. அதானே கற்பனைக்கு விட 1000 மடங்கு ஒரு மாயை. நடந்தால் சரி, நடக்கணுமே. நடக்காத விஷயத்தை பேசி என்னத்துக்கு ஆகுது? கடன் வாங்குறதை பற்றி ஒன்றும் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. கடன் இருக்குமா? கடன் இருக்கும் உங்களுக்கு. இவங்க நோயை பொறுத்தளவுக்கு இவங்க தான் நோயை உருவாக்கிக்கிறது, உடம்பு சம்மந்தப்பட்டது எல்லாம் இவங்க தான். ஆனால் இவங்க எல்லாருமே ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கும்பலக்கண இயல்பும் 10 வருஷ காலம் அவ்வளோ கஷ்டம், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. அது ஏன் இப்படி கஷ்டப்படுதுன்னு தெரியல. அது இந்த மீனராசி இருக்கு பாருங்க. இந்த மீனராசி வந்து ஆச்சரியமாக இருக்கும். சந்திரனோ குருவோ சேரவே கூடாது. சார் குரு சந்திரன் சேர்ந்தா குரு சந்திர யோகம் சார் அப்படிம்பாங்க. குரு சந்திர யோகங்கிறத விட சார் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க? குருச்சந்திரன் சேரக்கூடாது. குருச்சந்திரன் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன நடக்குங்கிறீங்க? ஒன்றும் நடக்காது. மீன் இலக்கணம்னாலே கூட்டம் கூடும். எப்பயுமே மீன் இலக்கணம் பொதுவாகவே வந்து அது காக்கா கூட்டம்னு சொல்கிற மாதிரி. எங்கேயாச்சும் இந்த மீனராசி மீன இலக்கணம் ஏழ்வி போனிச்சுனாலே அவங்க கூட 4 பேர் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. சும்மாவே இருக்காது. நீங்கள் அது ஒரு பெரிய ஒரு காந்தம் மாதிரி ஈர்ப்புத்தன்மை இருக்குமானா அந்த மீனராசி மீன இலக்கணம் எப்பயுமே இருக்கிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, சனி தசை நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். கொண்டாடுவாங்க. அது அந்த கூட்டத்தை தான் பார்த்தீங்களா, அந்த மக்கள் செல்வங்கிறது எல்லாருக்குமே கிடைக்காதுங்க. மக்களோட செல்வாக்கு, மக்களுடைய செல்வம், அது நம்ம ஓட்டுன்னு சொல்கிறது உதாரணத்துக்கு எலெக்ஷனுங்கிறத நம்ம சொன்னோம். நீங்கள் பொதுவாகவே ஒரு இடத்துல ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல அவ்வளோ அழகாக கொண்டாட வேண்டிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா, லக்கணம் பார்த்தா, இந்த மக்கள் 10 பேர் இருக்க இடத்துல இவங்களை கொஞ்சம் அதிகமாக பார்ப்பாங்களா? அதிகமாக பார்க்கலாம் மாட்டாங்க. 10 பேரோட ஒன்றா உட்காந்துருக்கும். 10 பேருக்கு முன்னாடி நாற்காலி போட்டு உட்கார்றது அது சிம்மம். 10 பேரோட உட்கார்றது மீனம். அதை விரும்பாது. அது எல்லாரோடையும் சகசமாக பழகும். இது என்னென்னா, இதுவே எங்களுக்கு இந்த கூட்டம் சேர்றதே செலவு அதிகம். உதாரணத்துக்கு உங்களுக்கு சொன்னால் செலவு அதிகம் பண்ணாலே என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நடக்குங்கிறீங்க? ஒன்றுமே இல்லை. அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த மீன லக்கணத்தை பொறுத்தது உண்மையிலே 12 லக்கணத்துக்கு இந்த கிரகங்கள் சேரக்கூடாது. சேர்ந்துருந்துச்சுன்னா பொதுவாகவே ஒரு சுய பரிசோதனை செய்யணும். சுய பரிசோதனை அப்படின்னா,
இப்போ நான் ஒரு கடன் வாங்க போகிறேன். நான் அவர்கிட்ட போய் கேட்டுட்டு நான் இந்த கடன் வாங்கலாமா? இப்போ உதாரணம் வீட்டுக்கு ஒரு 40 லட்ச ரூபா கடன் வாங்குறேன்னா எதுக்கு 40 லட்சம் வாங்கணும்? இது வரைக்கும் கட்டினது வரைக்குமே நீங்கள் இவ்வளோ தூரம் கட்டிட்டீங்க. பொதுவாக வந்து இந்த 12 ராசிக்குமே இது தான் வந்து தீர்வாக இருக்கணும். ஏன்னா இது கிரகங்கள் சேர்ந்தால் இப்படி தான் பண்ண போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் யாரை பற்றியும் பேசாதீங்க. யாரை பற்றியும் எதுவுமே நல்லதும் பேச வேண்டாம், கெட்டதும் பேச வேண்டாம். இது வந்து நல்லது சொன்னாலும் உங்களுக்கு ஆபத்து, கெட்டது சொன்னாலும் சங்கடம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு 40 லட்ச ரூபான்னா நான் வந்து உடனே போய் 40 லட்ச ரூபா கொடுத்தா நான் அந்த 40 லட்சம் லோன் வாங்கிட்டா திருப்பி நான் தான் கட்டணும். சரி, 40 லட்சம் வீட்டுக்கு இருக்கும்போது மறுபடியும் வேறு ஒரு லோனு 20 லட்ச ரூபா போடும்போது அடிஷ்னல் லோனு நான் அட்லீஸ்ட் இந்த 12 ராசிக்கும் நான் போய் கேட்பேன். இதுமாரி எனக்கு வீட்டில் ஒரு 40 ரூபா இருக்குது, அடிஷ்னலாக ஒரு 20 லட்ச ரூபா வந்து பணம் தேவைப்படுது, நான் இதை வாங்கலாமான்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், 20 லட்சம் வாங்கி என்ன பண்ண முடியும், நான் தொழில் பண்ண முடியும், என்ன தொழில் பண்ண முடியும், நான் ஒரு டீ கடை வைக்குவேன், டீ கடை வச்சு ஓடுவேன். உங்களுக்கு தெரிஞ்சது தொழில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறீங்க. ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டுக்கும் இங்கே டீ கடைக்கு என்ன சம்மந்தம்? இப்போ அவர்கிட்ட போடும்போது இடையில ஒரு தடுப்பணையை போடுவார். என்ன பண்ணுவார், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. ஜோதிடம் தெரிஞ்சிருந்தால் ரைட்டு, ஜோதிடம் தெரியலைன்னா என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஒரு தடுப்பணையை யாரோ ஒருத்தர்கிட்ட சொல்லும்போது, அது கணவனா, மனைவியா, குழந்தையா, அப்பாவா, அம்மாவா, இந்த கிரக சேர்க்கை இருந்தால் முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய செயல், இல்லை நான் சமாளிச்சிடும் அப்படின்னு யாராச்சும் ஒருத்தர் சொன்னார்னு வச்சுங்களேன், நீங்கள் வேணால் எழுதி வச்சு 10 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ மறுபடியும் பார்த்தாங்கன்னா அடைச்சேன், நம்ம அன்னைக்கே இந்த வீடியோவில் சொன்னவன் நம்ம தான் கேட்கல. கிரகங்கள் வந்து எப்போயோ எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கு தானேங்க இந்த ஜோதிடம் அமைப்பு இருக்குது. இந்த ஜோதிடம் இந்த கிரகத்தை அமைப்பு இருந்துச்சுன்னா இதுமாரி நீ செய்யாத, நீ செஞ்சால் நீ இப்படி தான் வரும், 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு இப்படி தான் ரிசல்ட் வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு தடுப்பணையை, ஒரு தடுப்பு சுவரை நான் எழுப்புறேன். எதுக்காகன்னா இந்த நேரத்தில் சொல்லக்கூடாது, ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. இந்த முடிவு எடுக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து அது அம்மாட்ட சொல்லலாம், அப்பாட்ட சொல்லலாம், அக்காட்ட சொல்லலாம், தங்கச்சிட்ட சொல்லலாம், நான் ஒரு இடம் வாங்க போகிறேன் சொல்லுங்கள், ஒரு வீடு வாங்க போகிறேன் சொல்லுங்கள், ஒரு பில்டிங் வந்து ஒரு புதுசாக ஒரு கட்டடம் கட்ட போகிறேன் சொல்லுங்கள், ஒரு தொழில் பண்ண போகிறேன், பக்கத்து இடம் வாங்க போகிறேன், அக்காவை தெரிஞ்சுன்னா அக்காவும் எனக்கு கொஞ்சம் கேட்கும்ட்டு நான் தெரியாமல் தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டு போகுது. இதில் என்ன இருக்குதுல்ல, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ நல்லதாக கட்டதோ ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது சரி இது தவறுன்னு நானே முடிவு செய்யக்கூடாது. அந்த முடிவுகளை யாரோ ஒருத்தட்ட, அது அம்மாவோ அப்பாவோ அக்காவோ தம்பியோ அண்ணனோ யாரோ ஒரு தெரிஞ்சவர்கிட்டையோ இல்லை ஒரு ஜோதிடர்கிட்டையோ இல்லை உங்களுக்கு யாரோ ஒருத்தர் நண்பராக ஒருத்தர் இருப்பார் பாருங்க, அவர்கிட்டையோ யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டுட்டு ஒரு முடிவு எடுத்தால் அது சரியாக இருக்கும். இல்லை நானே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கடைசியாக தவறாக தான் அந்த செயல்கள் நடக்கும். அது கடனா, வழக்கா, நோயா, சங்கடமா, ஒரு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது தவறான முடிவெடுத்து நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு, நீங்கள் தெளிவான முடிவெடுத்து கஷ்டப்படக்கூடிய காலம் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதை விட்டு நீங்கள் எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த கிரக சேர்க்கைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பதிவு பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் இதை பற்றி பேசுவோம். கிரகங்கள் சேர்ந்துருக்கிறது எவ்வளோ பாதிப்பாக இருக்குன்றதை தெளிவாக அழகாக சொல்லிட்டீங்க ஐயா. ஒவ்வொருத்தரையும் கேட்கறதுக்கு பதிலாக நம்மளே நம்ம ஜாதகத்தை பார்த்து இப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை படித்தோம் அப்படின்னா நம்மளாலையும் கண்டுபிடிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில.